முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் 180.41 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் 193.26 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் விழா பேருரையாற்றினார். அரசு விழாவில் பங்கேற்பதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இருமருங்கிலும் காலை முதலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பெண்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் உற்சாக வரவேற்பு வழங்கினர். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 180 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தல், 193 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தண்டையார்பேட்டை காமராஜர் சாலையில் உள்ள அரசு அச்சக வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாலையின் இருமருங்கிலும் காலை முதலே திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி உற்சாக வரவேற்பு வழங்கினர். வழியெங்கும் முதலமைச்சரை வரவேற்று சாலை நெடுகிலும் வரவேற்பு பதாகைகளும் வைக்கப்பட்டிருந்தன. ராயபுரம் மேம்பாலம் அருகே திரண்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பூக்களை தூவியும் செண்டை மேளம் முழங்கவும் முதலமைச்சரை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடை அருகே வருகை தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி ப வளர்மதி, திருமதி கோகுல இந்திரா மற்றும் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழக அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் ஆகியோர் பூங்கொத்துகள் வழங்கி வரவேற்றனர். தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த விழாவின் மேடையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சருக்கு பூங்கொத்து வழங்கி வரவேற்றார். தலைமைச் செயலாளர் வரவேற்புரை வழங்க அரசு ஆலோசகர் வாழ்த்துரை வழங்கினார். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 180 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 193 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து விழா பேருரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கான கடன் உதவி, சிறு வணிகர் கடன், திருமண உதவித்தொகை உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் 707 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிடும் அடையாளமாக 14 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் நன்றி உரையின் பின் தேசிய கீதத்துடன் நிறைவடைந்த இந்த விழாவில் அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலாளர்கள், காவல் உயர் அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் மீனவர்கள், மாணவ மாணவியர், மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் அலைக்கடலென திரண்டு வந்து கலந்து கொண்டனர்.